ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த அக்ஷரமண மாலை பாத்துன்னு வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு பூமன மாமனம் பூரண மனம் கொள பூரண மனமருள் அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. முதல் 2 வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். பூ மனம் 3 சுழினா, மாமனம்ங்கிறது 2 சுழினா. அதாவது முதல்ல வரக்கூடிய மனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வாசனைன்னு அர்த்தமாகுது. மாமனம் அப்படின்னு சொல்லும்போது மனசை குறிக்கிறது. இங்கே வெறும்ன மனசுன்னு சொல்லாமல் மாமனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். சமஸ்கிருதத்தில் மகா அப்படின்னு சொல்கிறத தான் இங்கே தமிழில் மா பெரிய அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாருக்கும் மனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறது தெரியும். ஆனால் மகாமனம் அப்படின்னா என்ன? இந்த மனம் என்னெல்லாம் செய்யறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த மனசை குறித்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான அம்சத்தை யாருமே தெரிஞ்சிக்காமல் விட்டுடுறோம். நாம் எந்த மனசை கட்டுப்படுத்தி எது நம்மளை கட்டுப்படுத்துறது, எந்த மனசு நம்மளை கட்டுப்படுத்துறதுன்னு நினைக்கிறோமோ அதுவே ஆத்மாவுடைய செயல்படக்கூடிய பகுதியாகவும் இருக்குது. நாம் எந்த மனசை கட்டுப்படுத்தி வைக்கிறதுன்னு நினைக்கிறோமோ அதுவே ஆத்மாவுடைய செயல்படக்கூடிய பகுதியாகவும் இருக்குது அப்படிங்கிறா. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே அகந்தைக்கு வேலை இல்லை, அகங்காரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வேலை இல்லை. அதனால்தான் நம்ம மனசை அம்பாளோட ஒப்பிட்டு மானசா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் கொடுக்குறோம். ஆத்மா அப்படிங்கிறது சிவஸ்வரூபமாக இருந்தால் அது செயல்படக்கூடிய பகுதிங்கிறது சக்தி ஸ்வரூபம். எந்த பகுதியானது செயல்பட்டுண்டே இருக்கோ அது சக்தி ஸ்வரூபம். அம்பாள்ங்கிற அந்த சக்தி ஸ்வரூபத்தை பிடிச்சா அதோட மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவஸ்வரூபத்தை அடைய முடியும். அதனால தான் பகவான் மனம் அப்படிங்கிற சொல்கிறத சாதாரணமாக நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் த டைனமிக் ஃபார்ம் ஆஃப் ஆத்மா தான் அது. ரமண பகவான் மனம் அப்படிங்கிறதே ஆத்மா மேலே இருக்கக்கூடிய அனிர்வசனீயமான சக்தி அப்படிம்பார். இந்த மனசு தான் பிரபஞ்சமாக மாறி இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த பிரபஞ்சம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சம் மனசு தான் அது. அது இல்லாமல் வேறு இல்லை. இப்போ இந்த மனசை கவனிக்க தொடங்க தொடங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அது மெல்ல மெல்ல ஒடுங்க ஆரம்பிக்கும். எண்ணங்களை கவனிக்க தொடங்கும்போது அது எந்த இடத்துல ஒடுங்குறதோ அதுதான் எல்லாமே தொடங்குற இடமும் அதுதான். எல்லாமே உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அது. அதுதான் ஆதி அந்தமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்த யார் ஒருத்தர் அடைஞ்சு அதுலேயே இருக்காளோ அவரையே தான் நாம் பகவான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கட்டத்தில் நாம் மனசை பந்தப்படுத்தக்கூடிய இந்திரியங்கள் அந்த கரணமாக பார்க்குறத விட்டுட்டு மனசை எப்போது அம்பாளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போது ஆத்மாங்கிற சிவஸ்வரூபம் வெளிப்படும். மனசை மனோரூபிணியாக மானசா அப்படிங்கிற ரூபத்தில் பார்க்க தொடங்கணும். ஏன்னா அந்த மனசுக்கு அந்த தன்மை வரும்போது அம்பாள் மனோரூபேஷு கோதண்டா அப்படின்னு நம்ம மனசை அவள் இனிக்கிற கரும்பா கையில் ஏந்தின்ட்டுருவா. அப்போது மனசும் சாதாரண மனசாக இல்லாமல் மாமனம் அப்படின்னு இப்போ ரமணர் சொல்லக்கூடிய அந்த நிலையை அதை அடையிறது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி இந்த நிலையத்தான் ரிலீஜியஸ் மைண்ட் அப்படின்னு குறிப்பிடுவார். அந்த மனசில் நம்மளுடைய சின்ன சின்ன நம்பிக்கைகள்லாம் இருக்காது. அங்கே பேரழகு அதுக்கிட்ட அதுவே ஒன்று பெற்றிருக்கும். அந்த நிரந்தரமான ஒரு நிலையை மனசு அடைஞ்சிடுறது. இதைத்தான் ஜேகே எ ரிலீஜியஸ் மைண்ட் ஹாஸ் கிரேட் சென்ஸ் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிறார். இப்போ திரும்பவும் நம்ம பாட்டை பார்க்கும்போது முதல் வரியை பார்க்குறோம், பூமனம். அது என்ன பூமனம்? இங்கே பூ அப்படின்னா பூமி அப்படின்னு ஒரு பேர். இங்கே தான் நம்மளுடைய நிலை விவரிக்கப்படுறது. இந்த பூமியோட மனத்திலேயே நம்மளுடைய மனமாக நம்ம நினச்சிண்டு இங்கேயே நம்மளோட மாமனம் உழந்துட்டே இருக்குது. இந்த பூமியோட வாசனை இருக்கு இல்லையா, மனம்ங்கிற வாசனை, அதுக்குள்ளேயே நம்ம மனசுங்கிற இது உழந்துட்டே இருக்குது. இந்த பூமியுடைய மனம்ங்கிறது என்ன அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறை தான், அதுதான் பூமியோட மனம். இதில் என்ன விதமான மனம் இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் மனசாட்சியோடு பார்க்கணும். பிறக்கிறோம்,
வளர்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைகளை பெற்றுக்கிறோம், அப்புறம் திருப்பியும் அதுகளை வளர்க்குறோம், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம். அப்படி சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதை தாண்டி எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொரு கணமும் நம்மளை அறியாமல் நமக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது, பயந்துகிட்டே இருக்கும். இந்த பயத்திலேயே இன்னும் பற்ற அதிகமாக வளர்த்துட்டே இருக்கும். திடீர்னு ஏதாவது நிகழ்ந்துடுமோ அப்படிங்கிற ஒரு அலக்கழிப்பு எப்போவும் நமக்குள்ள கனல் மாதிரி எப்படியே நமக்குள்ளே புரண்டுட்டே இருக்குது. எப்போவோ ஒரு நாள் நிரந்தரமாக ஒரு சந்தோஷம் வருங்கிற நம்பிக்கையில் இருக்கும். ஆனால் அதுக்கும் என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியல. நம்ம குழம்பி போயிருக்கோம். ஒரு சமயம் ஜெயிக்கிறோம், ஒரு சமயம் தோற்று போகிறோம். இப்படி ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சு வச்சுருக்கோன்னா அதுதான் நம்மளுடைய பூமனம். எனக்கு ஒரு வேளை இந்த பூமி மணக்கலாம், இனிக்கலாம், ஆனால் உங்களுக்கு அலுப்பாகவும் சலிப்பாகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்று, இந்த பூமனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன வரையறைக்குள்ளே இருக்கக்கூடியது. இந்த பூமிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனம்ங்கிறது நம்ம மனசில் திரும்ப திரும்ப அதுவே சுற்றி சுற்றி வருது. இந்த வாழ்க்கையிலே உழன்னுருக்க தோன்றது. அப்படி இருக்கக்கூடிய மனம் பூமனம். கொள்ள அருள் அருணாச்சலா அப்படின்னு வேண்டார். அப்போ பூரண மனம் கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன்னா அருணாச்சலன் அப்படின்னா செஞ்சு பூரண மனத்தை நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது இப்போவா இல்லை எப்போங்கிறதும் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் அது இருக்குது. அதனால் இப்போது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யறது? ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பூ மனத்திலிருந்து வரக்கூடிய மனத்தை மெதுவாக நிறுத்தணும். குருவோ ஆச்சாரிய புருஷரோ அவதார புருஷர்களோ என்ன சொல்கிறாலோ அந்த மனத்தை, அந்த வாசனையை மனசுக்குள்ளே மெதுவாக ஏற்றிக்கணும். குருவோட வாக்க உபதேசத்தை இல்லை அவர் சொல்கிற கதையோ, அவள் ஏதோ ஒரு பூ வச்சுட்டுருப்பா, கையில் ஒரு மலரை வச்சுட்டுருப்பா, மெல்ல அந்த மனத்தை நமக்குள்ளே முகரச் செய்யணும். பாகவதத்தில் பரீட்சித்து மரணம் என் முன்னாடி எதிர வந்து நிற்கிறது அப்படிங்கிறான். அதுக்கு சுகாச்சாரியார் சொல்கிறார், உனக்காவது மரணம் வர்றது தெரியறதுப்பா, ஆனால் இங்கே நிறைய பேருக்கு அதை பற்றி எண்ணமே இல்லை. அதனால் உனக்கு 7 நாட்கள் இருக்குப்பா, அதுக்குள்ளே நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேட்டுட்டே இரு அப்படின்னு பாகவதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். பரீட்சித்து சுகாச்சாரியரை பார்த்து, எனக்கு நீங்கள் சொல்கிற இந்த அண்ட பேரண்ட பிரபஞ்சத்தை தியானிக்கவே முடியலங்கிறான். அதுக்கு பரீட்சித்துக்கிட்ட பார்த்து சுகபிரம்மம் சொல்கிறார், அதை யாரை தியானிக்க சொன்னது? இதோ இந்த மயில் பீலியோடும் புல்லாங்குழலோடும் ஞான மனம் வீசக்கூடிய கிருஷ்ண ரூபத்தை தியானம் பண்ணுப்பா அப்படின்னு கிருஷ்ணனை தியானம் பண்ண சொல்கிறார். இங்கே பூமியானது பூமனத்தை குருமார்கள் நிறுத்துறா. அந்த மாமனத்தில் அவள் ஒரு மனத்தை, ஒரு வாசனையை ஏத்துறா. அதனால்தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய உபதேசத்தை சொல்லும்போது பர்ஃப்யூம் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிற விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், பாசுரங்கள், பதிகங்கள், ராமகிருஷ்ணருடைய அமுத மொழிகள், பாகவதம், எதிலெல்லாம் நம்மளுடைய மனசு ஈடுபாடு எடுத்துக்கிறதோ அந்த மனத்தை, அந்த வாசனையை ஏத்தின்ண்டே இருக்கணும் நமக்குள்ள. சிவபக்தியில் இருக்கிறவா இந்த மனத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மனம் அந்த லிங்கத்தை பிடிச்சுட்டுனா உலக வாசனை விட்டு போகும், ஈஸ்வர வாசனை மட்டுமே அங்கே இருக்கும். வைஷ்ணவ பக்தியில் இருக்கிறவா திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய மூர்த்தங்களை, சால கிராமத்தை அந்த மனசோட மத்தியில் பிரதிஷ்டை பண்ணிக்கணும். அப்போது உலக மனம், அதாவது அந்த வாசனை அதுக்குள்ளே போகாமல் தடுத்து நிறுத்திடலாம். அம்பாளை உபாசனை பண்ணக்கூடியவா இந்த மனசில் அம்பாளுடைய திருவுருவத்தையோ இல்லை மனசையே ஒரு ஸ்ரீசக்கரமாக பாவித்து பூஜை பண்ணணும். வெளியில் எதை பூஜிக்கிறானோ அதுவும் தானும் வேறு இல்லை அப்படிங்கிற பாவம். இப்படியே கணபதி, முருகன், சூரிய வழிபாடுன்னு நமக்கு எதில் ரொம்ப ஈடுபாடு இருக்கோ அதை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணும். அதை நமக்கு பிடிச்ச வாசனையாக எடுத்துக்கணும். கிருஷ்ணர்கிட்ட போய் அர்ஜுனன் ஒரு எளிமையான ஒரு கேள்வியை கேட்குறான். அதுக்கு கிருஷ்ணர் முக்கியமானதாக ரொம்ப எளிமையான விஷயத்த சொல்கிறார்.
உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறா. அப்படின்னோடனே எல்லாருக்கும் இவா மகாபாரத்தில் வரக்கூடிய யாரையாவது ஒருத்தரை பற்றி சொல்ல போகிறான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனால் கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னார்னா, எனக்கு ஞானிகளை தான் பிடிக்கும்பா, நீயும் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேளு, உன் மனம் என்ன சொல்கிறதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதன்னு கிருஷ்ணர் சொல்லிடுறார். ஆனால் அதே சமயம் ஞானிகளும் நான் சொல்கிறத அப்படியே கேளுன்னு சொல்லவே இல்லை. உன் புத்தி ஓயிற வரைக்கும் சந்தேகத்திலையும் கேள்விலையும் என்னை தொலைச்சி எடுன்னு சொல்கிறான் ஞானிகள்லாம். கேள்வி கேளுப்பா அப்படிங்கிறா. அப்படி கேட்டு கேட்டு என்ன ஆகும்னா, புத்தி பூர்வமாக தயாரான மனம் ஒரு புரிதலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அது குருவோட மனம் மிகுந்த அந்த வார்த்தைகளை கேட்டுக்கும். குருவோட சொற்கள் அந்த அர்த்தங்களை அமுதமாக நினைவில் வச்சுக்கும். இந்த இடத்துல தான் அந்த மாமனம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது, பெரிய மாறுதலுக்கு தயாராகுது. அதைத்தான் பகவான் அடுத்த வரியில பூரண மனம் அருள் அருணாச்சலா அப்படிங்கிறார். இந்த மனத்தை பூரண மனமாக்கக்கூடிய நிலையை அந்த திருவருள் தான் நிகழ்த்தும். புத்தர்கிட்ட போய் எல்லாரும் உபதேசம் கேட்குறா. அவர் மென்மையாக புன்னகைச்சிட்டு சின்ன அழகான தாமரை மலரை கேட்டவரை நோக்கி கொடுக்குறார். அந்த மலரும் அந்த மனமும் அங்கே கேட்குறவாளை மாற்றி எடுத்து, அந்த பூர்ண மரணம் அப்படிங்கிறது எட்டர்னல் ஃப்ராக்ரன்ஸ். எல்லா சம்பிரதாயங்கள்லையும் ஒரு ஜீவன் ஞானம் பெறத மலர்வது அப்படிங்கிறதும் மனம் பரப்புவது அப்படின்னும் சொல்லியிருக்கா. ஞானத்தை ஃப்ளவரிங் அப்படின்னு சொல்கிறா. ராமகிருஷ்ணர் எப்போவுமே சூரியன் நோக்கி இருக்கக்கூடிய சூரியகாந்தி எப்படி மலர்றதோ அது மாதிரி உங்கள் மனசை தேவியை நோக்கி வச்சிருந்தா மனசு மலரும், ஆத்ம மனம் பெருகும் அப்படின்னு சொல்லுவார். யோக சக்தியை பயில்றவா எல்லாருமே, சாக்தத்தில் இருக்கிறவாளும் சரிதான், எல்லாருமே இந்த குண்டலினி சக்தியானது சகசிராரத்தை அடையும் போது அங்கே அம்பாள் 1000 இதழ் தாமரைகளாக மலர்ந்து அமுதத்தை பொழியிறா அப்படின்னு சொல்கிறா. லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் வருது. ஒவ்வொரு தடவையும் மனசை பற்றி ரமண பகவான்கிட்ட கேட்கும்போது மனசு வெளியில் போச்சுன்னா உலகம், உள்ளே போச்சுன்னா அது வைகுந்தம் அப்படிங்கிறார். அப்போது உள்ள அப்படிங்கிறது அந்த அனுகிரகத்தினால அருளால் விளைந்த மலர்தல். அக்ஷரமணமாலையோட ரொம்ப முக்கியமான பாட்டு இது. ஏன்னா நாயகியானவள் நாயகனான அருணாச்சலனை சேராமல் பூமியிலேயே கிடந்து உழல்வேனா அப்படின்னு பயப்படுறா. இந்த பூமியோட மனத்தை சகிச்சுண்டு எத்தனை நாள் இருக்கிறதுன்னு அச்சப்படுறா. அதனால்தான் நீ என்னை வந்து சேர்ந்துடு, அதாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை திருமணம் பண்ணிக்கோ, அதைத்தான் பூரண மனம் கொள் அருணாச்சலா அப்படிங்கிறா. ஜீவாத்மா தன்னை நினைச்சின்னு இருக்கக்கூடிய, தன்னை ஜீவன் நினைச்சின்னு இருக்கக்கூடியது பரமாத்மாவான அருணாச்சலத்தோட கலக்க இயங்கக்கூடிய பிரார்த்தனை பாடல் தான் இது. நம்மக்கிட்ட அத்தகைய பாவம் இல்லாட்டாலும் இந்த பாடல் என்ன பண்ணுன்னா, இதை சொல்ல சொல்ல அதுக்குண்டான சக்தியை கொடுக்கும். இந்த பாடல் எப்பேற்பட்ட நிலையில் பாடப்பட்டதுங்கிறத அந்த உணர்ந்து புரிய வைக்கும். இந்த பாட்டோட ரகசியமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் உண்டு. அதாவது ரமண பகவான் இந்த பாட்டை கேட்கக்கூடிய பக்தனோட கழுத்தில் சூக்ஷ்மமாக ஒரு மாலையை போட்டு மணமகள் மாதிரி தயார்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுவாள். அவ்வளோ முக்கியமான பாட்டு இந்த பாட்டு. பூமண மாமனம் பூரண மனம் கொள பூரண மனமருள் அருணாச்சலா.